ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சாக்கோ லாவா கேக் குழிப்பணியார கடாயில் போட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நாட்டு சர்க்கரையும் கோதுமையும் வச்சு தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். இதோட டீட்டெயில்டு மெஷர்மெண்ட்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பால், நாட்டு சர்க்கரை இது ரெண்டையும் ஆட் பண்ணி அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா உருக்கி ஆட் பண்ணிட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் வந்து நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பாலும் சர்க்கரையும் நல்லா கலந்து வந்துருச்சு. ஒரு 2 to 3 minutes நீங்கள் விஸ்க் பண்ணிங்கனாலே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும், நல்லா கரைஞ்சி வந்துடும் சர்க்கரை. இது கூடவே கொக்கோ பவுடர், கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 pinch சால்ட், இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் விஸ்க் வச்சு ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். விஸ்க் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சுருந்தீங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அது யூஸ் பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்கன்னா விஸ்க் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் ஈஸியாக பைட் ஆகிடும். இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சி பொறுத்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா குழிப்பணியாரத்தை கடாயை ஹீட் பண்ணதும் லைட்டாக ஆயில் வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சிருக்க மாவை பாதி குழி அளவுக்கு ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் டார்க் சாக்லேட்டை எனக்கு கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் மில்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். டெய்ரி மில்க் எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்தோம்ல மாவு, அதையும் அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா குக் ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க, அப்போதான் நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். ஒரு சைடுக்கு 3 to 4 minutes வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான சாக்கோ லாவா கேக் ரெடி ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதை நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா சாக்லேட்டியாக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கிட்ஸ் ஈவினிங் டைமுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 to 15 minutes ஈஸியாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.